சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி படத்துடைய முதல் சிங்கிள் சாங் கிளிம்ஸ் வீடியோ விட்டிருந்தாங்க. சிட்டுக்கு வைப் நம்ம டி ராஜேந்தர் நம்ம ரஜினிக்காக பாடியிருந்தார். முதல் முறையாக டி ராஜேந்தர் ரஜினிக்காக பாடுறாருன்னு சொன்ன உடனே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்த படத்துடைய முழு சாங்கும் ரிலீஸ் ஆக போதாம். இந்த அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாக்கியிருக்கும் திரைப்படம் கூலி. லோகேஷோட எப்போ இணைவார் என்று அனைத்து ரசிகர்களாலும் காத்து கொண்டிருக்கும் நிலையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா லோகேஷோட இணையறேன், அதுவும் கூலி படத்தில் இணையறேன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்தில் சத்யராஜ், சௌபின் சாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்கன்னு இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாச்சு. பேன் இந்தியன் படமாக கண்டிப்பாக இந்த படம் சம்பவம் பண்ணும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தில் அனிருத்தம் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தோட இசையில் அண்மை காலமாக ரஜினியோட படத்தில் அதிக பாடல்களை நம்ம பார்க்கப்படுது. அந்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ரஜினியே ஒரு மேடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இன்னைக்கு இருக்கேன், எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸை பார்த்துருக்கேன், ஆனால் இன்னைக்கு என்னை தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறது அனிருத் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தார். என்னோட படம் ஓடுதுன்னா அதுக்கு காரணம் அனிருத் தான் உண்மையான சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருந்தார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்துடைய பாடல்களும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் சிட்டுக்கு வைப். இந்த சிட்டுக்கு வைப்பை டி ராஜேந்தர் அவர்கள் பாடியிருக்காரு. மேலும் டி ராஜேந்தர் முதல் முறையாக நம்ம ரஜினிக்காக பாடியிருக்காரு. கண்டிப்பாக இந்த பாடல் செம அருமையாக வந்திருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இன்று மாலை 6 மணிக்கு இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் படம் ரிலீஸ் ஆக இன்னுமே ஓரிரு மாதங்கள் தான் இருக்கும் நிலையில் கண்டிப்பாக ப்ரொமோஷன்களை இப்போவே ஸ்டார்ட் பண்ணி ஆகணுன்றதுக்காக தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களில் ஈடுபட்டிருக்காரு லோகேஷ். மேலும் இந்த சிட்டுக்கு வைப் கண்டிப்பாக வைப் பண்ணும் எனவும் காவாலா பாட்டியே மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் எனவும் நம்ம அனிருத் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தை முடிச்சுட்டு ரஜினி படத்தில் நடிப்பாரா, அப்படி இல்லைனா ஓய்வு எடுப்பாரா என்பதும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் ரஜினி தொடர்ந்து கதைகள் கேட்டுக்கொண்டு இருப்பதாகவும் அடுத்த படம் கண்டிப்பாக எச் வினோத் அப்படி இல்லைனா நம்ம தேசிங்கு பெரியசாமி போன்ற இளம் இயக்குநர்களோட பயணிக்க போகிறதா ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக வந்துருக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோ பிடிச்சி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.